சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை தனது பாடல் வரிகள் மூலம் சொல்லிக் கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர்தான் கவியரசர் கண்ணதாசன். எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என பலருக்கும் தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்துள்ள கண்ணதாசன் பெரும்பாலான பாடல்களை தனது வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வைத்தே எழுதியுள்ளார். அதே சமயம் கண்ணதாசன் எழுதிய சில பாடல்கள் பெரிய ஹிட் அடித்துள்ள நிலையில் அந்த பாடல்கள் எழுதிய தருணங்கள் என பொய்யான சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கு கண்ணதாசனின் பிள்ளைகள் அவ்வப்போது விளக்கம் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் கண்ணதாசன் எழுதிய 2 பாடல்கள் எப்போது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பது குறித்து அவரின் மகள் ரேவதி சண்முகம் சோசியல் டாக்கீஸ் என்ற யூடியூப் சேனலில் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி கவிஞராகவும் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன். இவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதேபோல் இவரின் அண்ணன் ஏ.எல். ஸ்ரீனிவாசன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவின் பல படங்களை தயாரித்துள்ளார். ஒருமுறை கண்ணதாசன் மது அருந்திவிட்டு இல்லை என்பதால் தனது அண்ணன் ஏ.எல். ஸ்ரீனிவாசனிடம் சென்று பணம் கேட்டுள்ளார். அப்போது அவர் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டதால் விரக்தியில் இருந்த கண்ணதாசன், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற பாடலை எழுதியதாக தகவல் உண்டு. ஆனால் இந்த தகவல் பொய்யானது என்று ரேவதி சண்முகம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், அப்பா அந்த அளவிற்கு இறங்கி வந்து மது அருந்த ஒருவரிடம் பணம் கேட்கும் அளவுக்கு இல்லை. இந்த நேரத்தில் தீபாவளி டைம். அப்போது நாங்கள் அனைவரும் புது துணி எடுக்கவில்லையா என்று கேட்டபோது அப்பா கண்கலங்கினார். அவரை பார்த்த அம்மா, நீங்கள்லாம் எங்க போங்க என்று எங்களை விரட்டிவிட்டார். எங்களுக்கு புது துணி எடுப்பதற்காக என் அப்பா ஏ.எல். ஸ்ரீனிவாசனிடம் ரூபாய் 3000 பணம் கேட்டிருந்தார். அப்போது அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். அத்துடன் முடிந்துவிட்டது. அதற்கு சில மாதங்கள் கழித்து பழனி படத்திற்கு பாடல் எழுத வந்தபோது படத்தின் சூழ்நிலை அவ்வாறு அமைந்ததால் இந்த நிகழ்வை மனதில் வைத்து அப்பா அந்த பாடலை எழுதினார் என்று கூறியுள்ளார். அதேபோல் யாருக்கோ சாட்சி கையெழுத்து போட்டு அவர் கடனை திருப்பி செலுத்தியதால் எங்கள் வீட்டை ஜப்தி செய்ய வந்துவிட்டார்கள். அப்போது அப்பா என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார். அதன் பிறகு எப்படியோ பணம் புரட்டி கடனை அடைத்துவிட்டார். அந்த சூழ்நிலையில் எழுதிய பாடல்தான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் என்ற பாடல். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.